பெயர் செலுத்துகிற இல்லை லாக்டவுன் தான். நான் சென்னை திருவல்லிக்கேணியை சேர்ந்த திருநங்கை. நான் இப்போ நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நான் ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். இவங்க 7,80,000க்கும் மேற்பட்ட நபர்கள் எழுதி நான் ஒரே ஒரு திருநங்கை எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் சமுதாய மக்களுக்கும் என் தாய் தகப்பனுக்கும் எல்லாருமே எனக்கு பாராட்டு தெரிவிச்சிட்ருக்காங்க. கல்வி அமைச்சரும் அப்படி தான் என் நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவித்தாங்க, பாராட்டுகள் தெரிவித்தாங்க. உனக்கு இதோட படிப்பை நிறுத்திடாத, இதுக்கு மேலே படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. மேற்கொண்டு ஏதாவது படிப்பு செலவுக்கு காசு எதாவது வேணுமா, வேறு ஏதாவது செலவுனா எங்களை கூப்பிட்டு நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி முதலமைச்சரை பார்க்கறதுக்காக தலைமைச் செயலகம் வந்திருந்தேன். அவர் அறையிலேயே பார்த்து வாழ்த்து பெற்றேன். இன்னும் நீ மேலே மேலே படிக்கணுமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா எனக்கு கேளு, நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு திருநங்கையின் பேர் வச்சதும் சார் கலைஞர் ஐயா தான் பேர் வச்சாங்க. இன்னும் நிறையா கல்லூரிலாம் இலவசமாக பயிலலாம் அப்படின்ற சலுகையும் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் முன்னாடி வந்து படிக்கவும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. கிராமத்தை சேர்ந்தவர். வள்ளியூர் கண்காணிய மேல்நிலையில் படித்து வந்திருந்தேன். சில வீட்டில் இருக்கும்போது லாடு பாப்பா இருக்கும்போது சில பல அறிவாளர்கள் தாக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்து அப்போது முதலமைச்சர் எல்லாரும் வந்து போலில் பேசி எல்லாரும் பண்ணனால ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா தனி ரூமில் வச்சு நல்லா கவனம் செலுத்தி எல்லா சிகிச்சைலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் நல்லா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டீச்சர் வர சொல்லி படிக்க வச்சிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் நல்லா படிக்கல எல்லாரும் கொஞ்சம் ஊக்கத்தினால கொஞ்சம் ஆர்வத்தோடு படித்து அதுக்கப்புறம் எல்லாம் விருப்பப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் சேவியர் ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லி அங்கே சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவும் பேர் சர்ஜர் ஸ்கூலில் அவள் விருப்பப்பட்ட ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மா நாகநேரில் வேலை பார்த்துருந்தாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கி ரிட்டையர்மெண்ட்டில் தந்தாங்க. அப்புறம் திருநெல்வேலியில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து ஒரு வீடு அலர்ட் பண்ணி தந்தாங்க கலெக்டர் அவர்கள். அதுக்கப்புறம் நான் இப்போது ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா வரவழைச்சு பார்க்கணும்னு சொன்னாங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அதனால் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் மனமார்ந்த வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர்